ராம விஜயம் பாகம் 15. கைகேயியை வணங்கி விடை பெற்று கொண்டு தன் தாய் கௌசல்யாவிடம் சென்று நடந்ததை கூறினான் ராமன். கௌசலை கலங்கி போனாள். நீ என்னை விட்டு பிரியக்கூடாது ராமா. நான் உன்னை இங்கேயே எனது அரண்மனையிலேயே பத்திரமாக ஒளித்து வைத்து விடுகிறேன். இதை நான் மிகவும் இரகசியமாக வைத்து கொள்கிறேன். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது ராமா என வருந்தினாள். அம்மா, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. நான் இப்போது என் தாய் கைகேயிக்கு கொடுத்த வரத்தினால் கட்டுப்பட்டு நிற்கிறேன். நான் வனவாசம் சென்றுதான் தீர வேண்டும் என சொல்லி அவள் பாதங்களில் விழுந்து பணிந்து அவளை சம்மதிக்க வைத்தான். பிறகு லக்ஷ்மணனிடம் சென்று நடந்தவற்றை கூற, நானும் உன்னோடு வருவேன். நீ இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன் ராமா. என்னை விட்டுவிட்டு நீ மட்டும் கானகம் சென்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என கதறினான் லக்ஷ்மணன். தன்னுடன் லக்ஷ்மணனும் வர சம்மதம் தந்த ராமன் அடுத்ததாக சீதையை காண சென்றான். அவளிடம், நானும் லக்ஷ்மணனும் 14 ஆண்டுகள் வனவாசம் போகிறோம். நான் திரும்பி வரும் வரைக்கும் அவன் அன்னை கௌசல்யாவை நீதான் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். நீ மிகவும் மென்மையானவள் என்பதால் வனவாச துன்பங்களை உன்னால் தாங்க முடியாது. எனவே நான் உன்னை உடன் அழைத்து செல்ல இயலாது என்றான். அதை கேட்ட சீதை, நான் உங்களையே பின்தொடர்வேன். உங்களுக்கு வரும் துன்பங்கள் அனைத்திலும் பங்கு கொள்வேன் என நான் வாக்களித்திருக்கிறேன். எனவே என்னை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் செல்லக்கூடாது என மண்டியிட்டு வேண்டுகிறேன் என்று கேட்டுக்கொண்டாள். இதை கேட்ட ராமன் வசிஷ்டரிடம் இது பற்றி ஆலோசித்து அவரது அறிவுரைப்படியே சீதையை உடன் கூட்டிச் செல்ல முடிவெடுத்தான். புறப்படும் முன் தனது தந்தையிடம் விடை பெற்று கொள்வதற்காக ராமன் சென்றான். கண்களில் நீர் மல்க தசரதன் அவனை பார்த்து, நான் உனக்காக மிகவும் வருந்துகிறேன் ராமா. இந்த கொடியவள்தான் இதையெல்லாம் செய்துவிட்டாள். நீ அயோத்திக்கு திரும்பி வரும் வரையில் நான் உயிரோடிருப்பேன் என நான் நினைக்கவில்லை. இந்த சோகத்திலேயே நான் இறந்து விடுவேன். என் பொருட்டு நீ செய்த இந்த சபதத்தினால் இப்போது உன்னை காட்டுக்கு போகாதே என கூட என்னால் கேட்க முடியாது. எனவே எனது சம்மதத்தையும் ஆசிகளையும் உங்களுக்கு அளிக்கிறேன். உனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உன் வனவாசத்தை நீ மகிழ்ச்சியுடன் கழிப்பாயாக என பலவாறும் புலம்பினான். தந்தையே, எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் மர உரி மட்டுமே அணிந்து எஞ்சிய நாட்களை தியானத்தில் கழிப்பேன் என ராமன் பணிவுடன் கூறினான். இதை கேட்ட உடனேயே கைகேயி ஓடி சென்று மர உரிகளை கொண்டு வந்து ராமன், லக்ஷ்மணன், சீதை முன் வைத்தாள். அவற்றை பணிவுடன் எடுத்து அணிந்து கொண்டு சுமந்திரனுடன் மூவரும் கானகம் நோக்கி கிளம்பினர்.